வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி கொத்தவரங்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் வானலை வச்சு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிப்பு வடகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வடகம் இல்லாதவங்க கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டுடலாம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனு, பூண்டு ஒரு கட்டி போட்டு நல்லா கிளறிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 போட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி ஒரு 2 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்லாம் கொத்தவரங்காய். நமக்கு இதுக்கு போன் ஸ்ட்ரென்த்து கொடுக்குது, செரிமானத்துக்கும் உதவுது. கொத்தவரங்காய் ஒரு 4-5 காய் எடுத்து முன்னாடி பின்னாடி காம்பு அரிஞ்சு போட்டுட்டு அந்த காயை 2-3 துண்டாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே இந்த காயும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறிக்கலாம். கொத்தவரங்காய் சாப்பிட்டா வாயு பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய பேர் இது சாப்பிட்றதே இல்லை. இதில் ஆனால் கால்சியம், நார் சத்து இருக்குது. நம்ம இதை சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்றதுனால காயில் இந்த புளிப்பு ஏறாத நல்லாயிருக்கும். நம்ம குழம்புலேருந்து காய் எடுத்து சாப்பிடும்போது புளிப்பு இல்லாத டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ எலுமிச்சை பழம் அளவுக்கு புளியை எடுத்து வச்சுருக்கேன். அது வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், காயும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டில் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லா இடமும் எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆன மாதிரியும் இருக்கும். குழம்பு சுருண்டு வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.